வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பூஜா சாமான்கள். இந்த மாதிரி அழுக்காக உள்ள பாத்திரத்தை புதுமையான மெத்தடில் இந்த மாதிரி நல்ல பளபளப்பாக ஒரு மாதம் ஆனாலும் நீங்கள் பாத்திரத்தை விளக்கவே வேண்டாம், தொடச்சி பொட்டு வச்சு நீங்கள் சாமி கும்பிடலாம். அதை எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உடனுக்குடனே அப்டேட் வேணும்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பாத்திரத்தை விளக்க யூஸ் பண்ணுற பொருள் பார்த்திங்க அப்படின்னா புளிச்சக்கீரையோட தண்டு பகுதியும் அதோட சாறு தான். இப்போ பார்த்திங்கன்னா புளிச்சக்கீரையை நல்லா இந்த நல்ல கீரையெல்லாம் நமக்கு சமைக்க எடுத்துக்கலாம். சில பகுதி, அதாவது நாங்கள் இருக்கிற இடத்துலலாம் பார்த்திங்க அப்படின்னா கீரை நமக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்காது. அதில் கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தனால இந்த மாதிரி கசங்கின இலையாக ஆகிடும். சப்போஸ் இப்போ அந்த பூச்சி இருந்தாலும் அந்த இலைகளெல்லாம் எடுத்து வச்சுருவோம் இல்லையா. அதனால் அந்த தண்டு பகுதி, காம்பு பகுதி, அந்த கசங்கின இலைகள் இதை மட்டும் தான் நம்ம இப்போ எடுத்துக்க போகிறோம். நல்ல இலைகள்லாம் சமைக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். கிராமங்கள்லாம் பார்த்திங்கன்னா இண்டோலியம் குக்கர் யூஸ் பண்ண காலத்தில் அதேமாதிரி இண்டோலியத்தில் நம்ம இட்லி தட்டெல்லாம் யூஸ் பண்ணுறப்ப பார்த்திங்க அப்படின்னா அவங்க தண்ணினால் அந்த மாதிரி பூத்து போன மாதிரி ஆகிடும். அதுக்கு இதை யூஸ் பண்ணுவாங்க. என்னோடய அம்மா சம்டைம்ஸ் கீரை வாங்குறப்ப இந்த பூஜா சாமான்களை க்ளீன் பண்ணுவாங்க. இப்போ நல்ல கீரைகள்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம சமைக்கிறதுக்கு எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி காம்பு பகுதி, இந்த மாதிரி வதகின இலைகள் இதை மட்டும் வச்சு நல்லா கொஞ்சம் நேரம் கொதிக்கிற தண்ணியில் வேக வச்சோம் அப்படின்னா அதில் இருக்கிற சாறுலாம் நல்லா இறங்கிடும். அந்த சாறு, அதாவது 1 லிட்டர் சாறு இருந்தால் போதும். நான் இப்போ கொடுத்துருக்க எல்லா பாத்திரத்தையும் நம்ம க்ளீன் பண்ணிடலாம். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இட்லி பாத்திரத்தில் நமக்கு உப்பு தண்ணி இருக்கிறவங்க வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா அதில் ஒரு மாதிரி வெள்ளையாக பூத்துருக்கும் இல்லையா. அந்த மாதிரி நீங்கள் இதை வேக வச்சிங்க அப்படின்னாலே அந்த தண்ணியிலேயே நம்மளோட அந்த இட்லி பாத்திரம் நல்லா பளபளன்னு, எந்த பாத்திரமாக இருந்தாலும் சரி, சில்வர் பாத்திரமாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி இண்டோலியம், அலுமினியம் எதுவாக இருந்தாலுமே நல்லா வெள்ளை வெளியேறுன்னு ஆயிரும். இப்போ 1 லிட்டர் தான் தண்ணி ஊற்றிருக்கிறேன். இதை நல்லா கொதித்து இந்த இலைகள் சாறு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பிங்க் கலராக இருக்கும். அந்த அளவுக்கு சாறு இறங்கட்டும். அது வேக வச்சு அது கொஞ்சம் ஆறுற நேரத்துக்குள்ளே நம்ம இப்போ பாத்திரங்கள்லாம் பார்த்திங்கன்னா பொட்டு இருக்கும், எண்ணெய்கள் இருக்கும், அது எல்லாத்தையுமே நம்ம சுத்தப்படுத்தி எடுத்துடலாம். நிறைய பேர் சுடுதண்ணியில் புளி போட்டு அதேமாதிரி வினிகர் இதெல்லாம் போட்டு நம்ம செய்கிறோம் இல்லையா. அந்த மாதிரி மெத்தட்லலாம் செய்யக்கூடாது. நம்ம சுடு தண்ணியில் பாத்திரங்களை போடக்கூடாது. பூஜை சாமான்கள் மெயினாக பார்த்திங்கன்னா அம்மன் விளக்குலலாம் அம்மன் இருக்கனால சுடுதண்ணியில் போடக்கூடாது. இது ரொம்ப ஈஸியாக ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே எவ்வளோ பாத்திரம் இருந்தாலும் நீங்கள் பலன்னு விளக்கிடலாம். இந்த மாதிரி அம்மன் பாத்திரத்தில் இருக்க எண்ணெயும் மாற்றிடலாம். அந்த பிசுக்கெல்லாம் இல்லாமல், பொட்டுகள்லாம் இல்லாமல் நம்ம சுத்தப்படுத்திடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே நல்லா சுத்தப்படுத்திட்டேன். அதே சமயத்தில் அங்கே தண்ணியும் ஆஃப் பண்ணிட்டேன். ஓரளவு நம்ம கை பொறுக்கிற சூட்டில் அதை ஆறிக்கிட்டு இருக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பெரிய இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் டப்பு, அப்படி இல்லைன்னா நீங்கள் பெரிய பவுல் மாதிரி வச்சுருக்கீங்க, பெரிய பாத்திரமாக தண்ணி ஊற்றுனா நம்மளோட பூஜை சாமான்கள் முழுகிற அளவுக்கு இருக்கிற மாதிரி ஒரு டப்போ இல்லை பாத்திரத்தையோ எடுத்து எல்லாத்தையும் உள்ளே வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேர் செம்பில் நம்ம கூஜா தண்ணியெல்லாம் பிடிச்சி குடிக்கிறோம். அதனால் அதெல்லாம் தனியாக வச்சுக்கலாம். இந்த பாத்திரம் வளர்க்குறதுக்குள்ளே அதை ஊற வச்சுக்குவோம். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி ஓரளவு ஆறி இருக்குது. நான் இப்போ வேக வச்ச தண்ணியை மட்டும் இதில் வடித்து எடுத்துக்கலாம். நீங்கள் சூடாலாம் இதை யூஸ் பண்ணணும் அவசியம் கிடையாது. சப்போஸ் காலையில் நீங்கள் வேக வச்சப்போ தண்ணி இருந்துச்சுன்னா நீங்கள் சாயங்காலமாக நல்லா பச்சை தண்ணி மாதிரி இந்த மாதிரி ஆறுன தண்ணியை வச்சே நீங்கள் பாத்திரத்தை சுத்தப்படுத்திடுவோம். இப்போ நம்ம வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா 1 லிட்டர் தண்ணி தான் இருக்கும். பட் இது நமக்கு பத்தாது இவ்வளோ மாத்திரம் மூடுகிறதுக்கு. அதனால் சாதாரண பச்சை தண்ணி தான் இப்போ ஊற்ற போகிறேன் நான். சப்போஸ் உங்கள்கிட்ட கொஞ்சம் தண்ணி இருந்தாலே 1 லிட்டர் தண்ணிக்குள்ளேயே நீங்கள் இவ்வளோத்தையும் சுத்தப்படுத்திடலாம். இப்போ நம்ம இருக்கிற தண்ணி பிரச்சனைகளில் இப்போ சொம்பு முழுகிற அளவுக்கு இப்போ நம்ம தண்ணி இல்லை. அதனால் என்ன பண்ண போகிறோன்னா இந்த பாத்திரம் சோப்பு போட்டு விளக்கிக்கிட்டு இருக்கக்குள்ளே நம்ம அதில் கொஞ்சம் நேரம் முழுக்கி நம்ம ஊற வச்சா போதும். இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். ஊறினதுக்கப்புறமா நம்ம எப்படி விளக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 15-20 நிமிஷமாக நான் நல்லா ஊறிக்கிட்டு இருக்கு. இந்த தண்ணி ஊற வச்சதை இப்போ நம்ம விளக்கி எடுத்துடலாம். இதை நம்ம எடுக்கிறதுக்கு பாத்திரம் விளக்குறதுக்கு சோப்பு வச்சுருக்கீங்களோ அந்த சோப்பு யூஸ் பண்ணால் போதும். பார்த்திங்கன்னா கொஞ்சமாக அதேமாதிரி பூஜை சாமான்கள் மட்டும் விளக்குறதுக்கு புதுசாக ஸ்க்ரப்பு இல்லை அதுக்கு தனியாக ஒரு ஸ்க்ரப்பர் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம மற்ற பாத்திரங்கள்லாம் நம்ம யூஸ் பண்ண வேண்டாம். லைட்டாக நம்ம நார்மலாக பாத்திரம் விளக்குறதுக்கு எப்படி விளக்குவோமோ அதே மாதிரி நீங்கள் சாதாரணமாக விளக்கினா போதுமான அளவு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பாத்திரத்தை விளக்குறதுக்குள்ளே அந்த சொம்பு ஊற வச்சுக்கிறோன்னு சொன்னோம் இல்லையா. அதனால் அந்த சொம்பையும் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்கிறேன் நான்.
சப்போஸ் பித்தளை சொம்புலாம் இப்போ நம்ம வந்து செம்பு சொம்புலாம் வச்சுருக்கோம் இல்லையா, அதெல்லாம் ரொம்ப சூப்பராக அதில் க்ளீன் பண்ணிடலாம். இப்போ எல்லாத்தையுமே நார்மலாக ஸ்க்ரப்பு போட்டு நான் தேய்ச்சி வச்சுட்டேன். அதை திரும்ப அந்த டப்புக்குள்ளேயே போட்டு வச்சுருக்கேன். எதுக்கு அப்படின்னா, இப்போ நான் ஒரு வாளி தண்ணியிலேயே நான் வந்து இதில் சுத்தப்படுத்தி காட்டலாம் அப்படிங்கிறத பார்க்குறேன். ஏன்னா இப்போ நமக்கெல்லாம் தண்ணி பிரச்சனைகள்லாம் இருக்குது இல்லையா, அதனால் இப்போ நம்ம பாத்திரம் அந்த பூஜை சாமான் கழுவிட்டு இருக்க தண்ணியை திரும்ப அந்த டப்பில் உழுவுறப்ப நம்ம மிச்சம் இருக்கிற பாத்திரம் பார்த்திங்கன்னா ஒரு தடவை நல்லா ரின்ஸ் ஆகிடும். அதுக்கப்புறமா எடுத்து வாஷ் பண்ணோம்னா ரொம்ப சோப்பு இருக்காது, கழுவுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதனால் இதை வந்து என்ன பண்ணுறோம், இதுலேருந்து எடுத்து நம்ம திரும்ப அந்த பக்கெட்லேருந்து எடுத்து கழுவிக்கிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த பக்கெட்லேயே திரும்ப போட்டோம் அப்படின்னா நல்லா இந்த மாதிரி சுத்தமாக விளக்கி எடுத்தாச்சு. இது விளக்குன உடனேயே நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு துண்டு இல்லைன்னா வெள்ளை துணி, எந்த துணி இருக்குதோ சுத்தமான துணியை வச்சு நல்லா தொடச்சி எடுத்துடுங்க. அப்படி இல்லைன்னா புள்ளி புள்ளியாக இந்த ஆக்சிடைசேஷன் அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். அப்போ பார்க்க நல்லா இருக்காது நம்ம பூஜை சாமான்கள். இப்போ எல்லாத்தையுமே நல்லா தொடச்சி எடுத்துட்டேன். இப்போ இதே மாதிரி வச்சுட்டு நீங்கள் வாரம் விளக்கலாம். பட் நான் இப்போ சொல்ல போகிற மெத்தடை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு நீங்கள் வந்து சாமி பாத்திரத்தை தொடச்சிட்டு பொட்டு வச்சா போதும். அந்த அளவுக்கு நல்ல பளபளனே இருக்கும். எல்லார் வீட்லேயும் விபூதி இருக்கும். கொஞ்சமாக வந்து ஒரு சின்ன டிஷ்யூ பேப்பர் அப்படி இல்லைன்னா வெள்ளை கிளாத் எடுத்துக்கோங்க. அதை வந்து லைட்டாக அந்த பவுடரில் நம்ம விபூதியில் வந்து எடுத்துகிட்டு அதை நல்லா தட்டிடுங்க. அதில் இருக்க லைட்டாக இருக்க டஸ்ட்டை வச்சு கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து எல்லா பாத்திரத்தையும் இந்த மாதிரி தொடச்சிடுங்க. இந்த மாதிரி துடைக்கிறப்ப கடைங்கள்லாம் பார்த்திங்கன்னா பாத்திர கடைங்கள்லாம் சம்டைம்ஸ் அவங்களோட விளக்கெல்லாம் கூட இந்த மாதிரி தான் ஆகிடும். அப்போ விபூதியை வச்சு தேய்ச்சி வச்சுருவாங்க. அதே மாதிரி பளபளப்பில் நம்ம கடைகளில் வாங்கின மாதிரியே நம்ம பாத்திரங்கள்லாம் மாறிடும். இப்போ செம்பு பாத்திரம் எல்லாத்தையுமே நீங்கள் செஞ்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் செம்பு தேய்ச்சோடனே உங்களுக்கு எந்த ஒரு பளபளப்பு இருக்குங்கிறது தெரியும். பித்தளை பாத்திரத்தையும் அந்த மாதிரி தொடச்சலாம். நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு காட்டினேன் குங்குமம் வச்ச பாத்திரம், இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதுக்கும் இதுக்கும் நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். நார்மலாக நீங்கள் விளக்கிட்டு தொடச்சி வச்ச பாத்திரத்துக்கும் இந்த மாதிரி விபூதி தேய்ச்சி வச்சுருக்க பாத்திரத்துக்கும் நல்ல ஒரு வித்தியாசம் கிடைக்கும். ஒரு மாதம் ஆனாலும் கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி பளபளப்பில் சூப்பராக இருக்கும். இந்த மெத்தடை நீங்கள் புதுசாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சப்போஸ் இதை விட சூப்பரான மெத்தட் இருக்குது, ஒரு மாதம் ஆனாலும் விளக்க மாட்டோம் அப்படிங்கிற மெத்தட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிரிச்சிருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.